தமிழ் அருவியில் தினமும் ஒரு அதிகாரத்துடன் சந்திக்க போவது நான் உங்கள் சிட்டு. அக்கா, நீ பாத்தியா என்ன மறந்துட்ட? ஹே ஹனி, உன்னை போய் நான் மறப்பேனா? நீ என்னோட செல்ல ஹனிபி இல்ல? வா வா, நாம சேர்ந்து எல்லாருக்கும் திருக்குறள் சொல்வோமா? ஐ, திருக்குறளா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நீங்க சொல்லுங்கக்கா, நான் கேக்குறேன். சரி, நம்ம திருக்குறள் சொல்லலாம். இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க திருக்குறள் கேட்போம். திருக்குறள் அதிகாரம் 27 தவம். குறள் எண் 261. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்குறுக்கன் செய்யாமை அற்றே தவத்திருகுரு. பொருள்: எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் தான் தவம் என்று கூறப்படும். குறள் எண் 262. தவமும் தவமுடையார்க்காகும் அவமதனை அஃதிலார் மேற்கொள்வது. பொருள்: உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும். எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்கொள்வது வீண் செயலே ஆகும். குறள் எண் 263. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார் கொன்மற்றையவர்கள் தவம். பொருள்: துறவியர்களுக்கு துணை நிற்க விரும்புகிறோம் என்பதற்காக தாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய தவ ஒழுக்கத்தை மற்றவர்கள் மறந்துவிடக் கூடாது. குறள் எண் 264. ஒன்னார் தேறலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். பொருள்: மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவம் என்னும் நோன்பு வலிமையுடையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரை காக்கவும் முடியும். குறள் எண் 265. வேண்டிய வேண்டியாங்கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். பொருள்: உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடைய முடியுமாதலால் அது விரைந்து முயன்று செய்யப்படுவதாகும். குறள் எண் 266. தவஞ்செய்வார் தங்கருமம் செய்வார் மற்றாரல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு. பொருள்: அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களை தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையை செய்வார்கள். அதற்கு மாறானவர்கள் ஆசையால் அலைக்கழிக்கப்பட்டு வீணான செயல்களில் ஈடுபடுவார்கள். குறள் எண் 267. சுடச் சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பஞ் சுடச் சுட நோக்கிற்பவர்க்கு. பொருள்: தம்மை தாமே வருத்தி கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோற்பவர்களை எந்த துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுடச்சுட ஒளிவிடும் பொன்னை போல் புகழ் பெற்றே உயர்வார்கள். குறள் எண் 268. தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். பொருள்: தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும். குறள் எண் 269. கூற்றங் குதித்தலுங் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. பொருள்: எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கி குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையும் வென்று வாழ்வார்கள். குறள் எண் 270. இலர்பலராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலாதவர். பொருள்: ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர் பலராக இருப்பதும் தான். நன்றி. நாளை அடுத்த அதிகாரத்துடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிட்டு. அக்கா, ரொம்ப நன்றி குறள் சொல்லி கொடுத்ததுக்கு. நாளை சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.